1925 நடைபெற்ற கான்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் இனி இந்தி தெரிந்த எவரும் ஆங்கிலத்திலே பேசக்கூடாது, அவர்கள் எல்லோரும் இந்துஸ்தானியிலே பேச வேண்டும் என்று காந்தியாரை தீர்மானம் கொண்டு வந்தார். அதனுடைய தொடர்ச்சி தான் 38 ராஜகோபாலாச்சாரியாருடைய மாகாண அரசு இந்தியை கட்டாய பாடமாக்கியதாகும். இந்தி பேசாத மாநிலங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடும் வங்காளமும் இந்தியை ஆட்சி மொழியாக ஏற்க மறுத்தன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 65ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்தி ஒரே ஆட்சி மொழி ஆகிவிடும், நம்முடைய மொழிக்கு அது அழிவை தேடி தரும் என்ற எச்சரிக்கை பரப்புரையை திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொண்டது. அனைத்து தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருந்த திமுக போன்ற கட்சிகள் இப்போது நேரு உறுதிமொழியை உறுதியாக காப்பாற்ற வேண்டும், நேரு உறுதிமொழியை சட்டமாக்க வேண்டும் என்று கோர ஆரம்பித்தார்கள். ஆனால் நேரு உறுதிமொழி உண்மையில் ஒரு மோசடி. 65 ஜனவரி 26ஆம் நாள் மொழி இந்தி மொழி திணிக்கப்பட்டு தமிழுக்கு ஆபத்து வருகிற அந்த நாளை கருப்பு நாளாக அறிவித்தது. வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றுமாறு அண்ணா அழைப்பு விடுத்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போலீஸ் துப்பாக்கி குண்டிற்கு இரையான முதல் மாணவன், முதல் தமிழன் ராஜேந்திரன் தான். 7 இளைஞர்கள் இந்த போராட்டத்தின் போது தீக்குளித்து மாண்டார்கள். இன்னும் சிலர் நஞ்சுண்டு மாண்டார்கள். ஆனால் நூற்றுக்கணக்கானவர்கள் துப்பாக்கி சூட்டிலே உயிரிழந்தார்கள். இந்தியிலே பலகை வைக்கப்பட்டிருந்தது. அந்த எழுத்தை அழிப்பதற்கு ஒரு பள்ளி மாணவன் மேலே ஏறி போய் தார் ஊசி அழித்தான். அப்போது காவல்துறையினர், நீ கீழே இறங்கி வந்து விடு, நீ எழுத்தை அழித்தால் நாங்கள் சுடுவோம் என்று மிரட்டினார்கள். சுட்டுவிடாதே என்று மக்கள் கதறினார்கள். ஆனால் அவன் இறுதியிலே அந்த எழுத்தை அழித்த போது அவனை சுட்டு கீழே வீழ்த்தினார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாற்றில் இந்திய இராணுவம் களத்தில் இறங்கி எந்திர துப்பாக்கியால் சுட்டது என்பது அதுவே முதல் தடவை. சைவத்தில் நம்பிக்கை கொண்ட மறைமலை அடிகளும் இந்திய தேசியவாதியாகிய நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் சுயமரியாதைக்காரனாகிய நானும் இந்த முழக்கத்தை எழுப்பிவிட்டோம். எங்களை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டிலே? எனவே நாங்கள் இந்த முழக்கம் எழுப்புகிறோம் என்றால் தமிழ்நாடே எழுப்புவதாக பொருள். தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை தந்தை பெரியார் அவர்கள் அது முதல் தன் உயிர் முழக்கமாக கொண்டார். வணக்கம். அண்மையில் வெளிவந்து தமிழ் மக்கள் ஆதரவோடு ஓடிக்கொண்டிருக்கிற பராசக்தி திரைப்படம் சில சிந்தனைகளை தூண்டியிருக்கிறது. இந்திய எதிர்ப்பு உணர்வு, தமிழ் பற்று ஆகியவற்றுக்கு அது ஓரளவு ஊக்கம் தந்திருப்பது உண்மை. மக்கள் ஆர்வத்தோடு அதை பார்க்கிறார்கள். ஒரு கூடுதல் விளைவாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது என்ன நடந்தது? இந்த படத்திலே இடம்பெறுவது போல பொள்ளாச்சியில் நடந்த சம்பவங்கள் என்ன, மதுரையில் என்ன நடந்தது, சென்னையில் என்ன நடந்தது, அப்போது அமைச்சர்கள் என்ன செய்தார்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்பன போன்ற பல கேள்விகளை இந்த படம் மக்களிடையே எழுப்பி இருக்கிறது. அந்த வகையில் அறிவுத்தளத்தில் நின்று சில வினாக்களுக்கு விடை தேடுவது நம்முடைய முயற்சியாகும். அடிக்கடி கேட்கப்படுகிற ஒரு வினா, இந்தி திணிப்புக்கு எதிரான இந்த போராட்டம் எப்போது தொடங்கியது என்பதாகும். அதற்கு பொதுவாக தரப்படுகிற விடை 1937 சென்னை மாகாணத்தினுடைய தலைமை அமைச்சராக ராஜகோபாலாச்சாரியார் பொறுப்பேற்று இந்தியை பள்ளிகளில் கட்டாய மொழி பாடமாக்கிய போது அதற்கு எதிராக தமிழறிஞர்களும் தந்தை பெரியார் தலைமையிலான சுயமரியாதை இயக்கமும் போராடியதிலிருந்து இந்த போராட்டம் தொடங்குவதாக கூறுகிறார்கள். அப்படியாக அதற்கு முன் தமிழர்கள் மீது வேறு எந்த மொழி திணிப்பும் இல்லாமல் இருந்ததா?
என்று கேட்டால் இல்லை. மொழி திணிப்புக்கு இன்னும் நீண்டதொரு வரலாறு இருக்கிறது. ஒரு தமிழ் மன்னனாக திகழ்ந்து தமிழர்களின் பெருமைக்குரிய தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலை கட்டி எழுப்பிய ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்திகள் சமஸ்கிருதத்திலே பதியப்பட்டு எழுதப்பட்டிருக்கின்றன. அதற்கு முன்னால் இருந்தே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிறது. சரியாக சொன்னால் ஆரிய படையெடுப்பு எப்போது நிகழ்ந்ததோ, அது நேரடி படையெடுப்பாக இருந்தாலும் பண்பாட்டு படையெடுப்பாக இருந்தாலும், அந்த படையெடுப்போடு சேர்ந்து அதற்கு ஒரு கருவியாக அயல்மொழியும் வந்துவிட்டது. அயல்மொழி என்பது சமஸ்கிருதத்தை, வடமொழியை குறிக்கிற சொல். இந்த மொழி திணிப்பினால்தான், தமிழ்நாட்டின் மீது நடைபெற்ற அந்த மொழி திணிப்பினால்தான் தமிழின் சில பகுதிகள் வடமொழியோடு கலந்து புதிய மொழிகள் தோன்றின. நம்முடைய சேரநாடு கேரளமாகி போனது. தமிழோடு வடமொழி கலந்துதான், அந்த கலந்த அளவுக்கேற்ப தெலுங்கும் கன்னடமும் துளுவும் மலையாளமும் தோன்றின. இந்த திணிப்பை எதிர்த்து நின்று தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற ஒரு முயற்சிகள் தான் இன்றைக்கு இருக்கிற தமிழ் இத்தனை ஆண்டு காலமும் நீடித்திருக்கிறது. தமிழர்கள் அப்போதிருந்தே இந்த மொழி திணிப்புக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள், தமிழ் மன்னர்கள் எல்லோருக்கும் இதில் ஒரு பங்கு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நவீன காலத்தில், புதும காலத்தில் தமிழ் தனித்து இயங்க வல்லது என்ற நம்பிக்கையை ஊட்டியவர் பெருமகனார் கால்டுவெல் ஆவார். அதுவரை தமிழறிஞர்களே கூட தமிழ் தொன்மை சிறப்பு மிக்கது என்று நம்பிக்கொண்டிருந்தாலும், வடமொழியை சார்ந்துதான் தமிழ் இயங்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது. வடமொழி இலக்கணத்தை சார்ந்துதான் தமிழ் இலக்கணம் அமைந்திருப்பதாக அவர்கள் நினைத்தார்கள். தமிழுக்கென்று இருக்கிற சொல்வளம் வடமொழியிலிருந்து பெறப்பட்டதாக அவர்கள் நம்பினார்கள். அதாவது இந்தோ ஐரோப்பிய மொழிகள் முதன்மையானவை, தமிழுக்கும் தாய் தந்தை போன்றவை, தமிழும் மற்ற மொழிகளும் எவ்வளவு மூத்தவை என்றாலும் வடமொழியை சார்ந்து இயங்கக்கூடியவை என்று அவர்கள் நம்பினார்கள். அப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் கால்டுவெல் பெருமகனார் தான் முதலாக தமிழ் தனித்து இயங்க வல்லது, தனக்கென்று வரி வடிவமும் எழுத்துக்களும் உடையது மட்டுமல்ல, இலக்கணமும் கொண்டது. தமிழ் தனித்து இயங்க வல்லது என்பதை உலகிற்கு அறிவித்தவர் கால்டுவெல் பெருமகனார் என்று தேவநேய பாவாணர் சொன்னார். அதற்கு பிறகு தமிழ் செம்மொழி என்பதை பரிதிமார் கலைஞர் அறிவித்தார். தனித்தமிழில் எழுதவும் பேசவும் வேண்டும் என்று மறைமலை அடிகள் சொன்னார். பிறகு பாவாணர், பாவலரேறு, சாலையார் இவர்களெல்லாம் தமிழின் இந்த தனித்தன்மையை வலியுறுத்தி தமிழ் உணர்வை வளர்த்தார்கள். 1925 தந்தை பெரியார் தலைமையில் தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம், அந்த சுயமரியாதை இயக்கத்தின் ஏடாக வெளிவந்த குடியரசு ஏடு, அது சமத்துவத்துக்கும் சுயமரியாதைக்குமான இயக்கமாகும் ஏடாகவும் மட்டுமல்ல, தமிழ் உரிமைக்கான இயக்கமாகும் ஏடாகவும் கூட அமைந்தன. அதனால்தான் 1937 பிரித்தானியர் ஆட்சி காலத்திலேயே சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று இந்த சென்னை மாகாணத்தில் தலைமை அமைச்சராக, அப்போதெல்லாம் முதலமைச்சர் என்ற பெயர் கிடையாது, தலைமை அமைச்சர், பிரைம் மினிஸ்டர், அந்த பொறுப்புக்கு ராஜாஜி என்கிற ராஜகோபாலாச்சாரியர் வந்தபோது காங்கிரசுக்கு மிக பிடித்தமான சில கொள்கைகளை அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செயல்படுத்த முற்பட்டார். உதாரணமாக, காங்கிரசுக்கு பிடித்தமான மதுவிலக்கு கொள்கையை சென்னை மாகாண அளவில் குறைந்தது தன் சொந்த மாவட்டமாகிய சேலத்திலிருந்து தொடங்கியாவது
மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்தார். அப்படி மதுவிலக்கை செயல்படுத்தும் போது ஏற்படுகிற வரி இழப்பை சரி செய்வதற்காகத்தான் விற்பனை வரி என்ற ஒன்றே தோற்றுவிக்கப்பட்டது. மதுவிலக்கை நீக்கி மதுக்கடைகளை திறந்த பிறகு விற்பனை வரி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது இதில் இருக்கிற முரண். அதே போல அவர் நடைமுறைப்படுத்திய இன்னொரு கொள்கை இந்தி திணிப்பாகும். காந்தியாருக்கும் காங்கிரசுக்கும் இந்திய தேசியம் என்பது இந்தி மொழி சார்ந்திருப்பது. உங்களுக்கென்று ஒரு மொழியே இல்லை, நீங்கள் எப்படி ஒரு தேசமாக முடியும் என்று பிரித்தானியர் கேட்டபோது சாதி குறித்து பதில் சொன்னது போல, 1000 முண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று கேட்டது போல, இங்கே 100 மொழிகள் இருக்கலாம், அதற்காக உங்களுக்கு நாங்கள் பணிய வேண்டியதில்லை என்று பதிலளிக்காமல், இல்லை இல்லை, எங்களுக்கும் ஒரு மொழி உண்டு, ஒரு தேசிய மொழி உண்டு, இந்தோ ஐரோப்பிய மொழியாகிய வடமொழியை ஒட்டி உருவாக்கப்பட்ட இந்தியை அந்த இடத்தில் அமர்த்த விரும்பினார்கள். இன்னும் சரியாக சொன்னால் அது இந்தி என்று கூட சொல்லவில்லை, இந்துஸ்தானி என்று அழைத்தார்கள். 1925 நடைபெற்ற கான்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் இனி இந்தி தெரிந்த எவரும் ஆங்கிலத்திலே பேசக்கூடாது, அவர்கள் எல்லோரும் இந்துஸ்தானியிலே பேச வேண்டும் என்று காந்தியாரை தீர்மானம் கொண்டு வந்தார். இந்துஸ்தானி என்று சொல்வது வடமொழி சார்ந்து வருவது, அதை தேவநாகிரி எழுத்து வடிவத்தில் வரி வடிவத்தில் எழுதினால் அது இந்தியாக இருக்கும், அதையே உருது எழுத்து வடிவத்தில் எழுதினால் உருதுவாக இருக்கும். ஒரே நேரத்தில் இந்தியும் உருதுவுமாக இருக்கிற இந்துஸ்தானி தான் இந்த நாட்டின் ஆட்சி மொழி, நாட்டை ஒன்றுபடுத்துகிற வழி என்று காந்தியும் காங்கிரசும் நம்பினார்கள். அதற்கு இந்துஸ்தானி என்று பெயர் சூட்டினார்கள். அதுவரை இந்துஸ்தான் என்பது ஒரு நிலப்பரப்பினுடைய பெயராக இருந்தது. மாகடல் கூட இந்து கடல் என்று அழைக்கப்பட்டது. இப்போது இந்துஸ்தான் ஒரு நிலப்பரப்பின் பெயராகவும் அந்த நிலப்பரப்பில் வாழ்கிற மக்கள் இந்துஸ்தானிகள் என்றும் அவர்களுக்கான மொழி இந்துஸ்தானி என்றும் அழைக்கப்பட்டது. இதற்கு வந்த எதிர்ப்புகளை எல்லாம் காங்கிரசும் காந்தியும் பொருட்படுத்தவில்லை. அவர்கள் இதுதான் நாட்டை ஒன்றுபடுத்துகிற வழி, வல்லரசாக நம் மீது ஆதிக்கம் செலுத்துகிற வெள்ளையரை பார்த்து, நாங்கள் உன் ஆங்கிலத்தை நம்பி இருக்கவில்லை, எங்களுக்கென்று ஒரு மொழி இருக்கிறது என்று காட்டுவதற்கு இப்படி செய்தார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் 38 ராஜகோபாலாச்சாரியாருடைய மாகாண அரசு இந்தியை கட்டாய பாடமாக்கியதாகும். இதை எதிர்த்து தமிழறிஞர்கள் கொதித்தெழுந்தார்கள், கட்சி கருதாமல் கொதித்தெழுந்தார்கள். மறைமலை அடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார், கியாபே விஸ்வநாதம், கருமுத்து தியாகராய செட்டியார், ஈழத்தடிகள் என்று பல தமிழறிஞர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். சுயமரியாதை இயக்கம் கண்டு நடத்தி கொண்டிருந்த தந்தை பெரியார் தன்னுடைய இயக்கத்தை இந்த போராட்டத்திலே ஈடுபடுத்தினார். அதன் வழியாகத்தான் நாம் இன்றைக்கு முதலாவது மொழி போராட்டம் என்று அழைக்கிற அந்த மொழிப்போர் தோன்றியது. 2 ஆண்டுகளுக்கு மேல் இந்த மொழிப்போர் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த மொழிப்போரின் ஒரு பகுதியாகத்தான் திருச்சிராப்பள்ளியில் இருந்து தொடங்கி பட்டுக்கோட்டை அழகிரியின் தலைமையில் ஒரு தமிழர் படை நடைப்பயணமாக சென்னைக்கு வந்தது. சென்னையில் 38 செப்டம்பர் 11 கடற்கரையில் நடைபெற்ற 50,000 பேர் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் தந்தை பெரியாரும் நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் மறைமலை அடிகளும் உரையாற்றினார்கள். அந்த பொதுக்கூட்டத்தில் தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற வரலாற்று முழக்கம் தரப்பட்டது. தமிழ்நாடு அயலவருக்குரியதாக இருப்பதால் தான் இங்கே இந்த மொழி திணிப்பு நடைபெறுகிறது. ஆங்கிலேயர் விரும்பினால் ஆங்கிலத்தை திணிக்க முடியும், ஆரிய பார்ப்பனர்கள் விரும்பினால் வடமொழியையும் இந்தியையும் திணிக்க முடியும் என்ற சூழ்நிலைக்கு தமிழர்கள் உரிமையற்ற அடிமைகளாக இருப்பதுதான் காரணம் என்ற கருத்தில் தான்
தமிழ்நாடு தமிழருக்குரியதாக வேண்டும் என்ற இலட்சியம் தமிழ் மக்கள் முன் வைக்கப்பட்டது. சைவத்தில் நம்பிக்கை கொண்ட மறைமலை அடிகளும் இந்திய தேசியவாதியாகிய நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் சுயமரியாதைக்காரனாகிய நானும் இந்த முழக்கத்தை எழுப்பிவிட்டோம். எங்களை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டிலே? எனவே நாங்கள் இந்த முழக்கம் எழுப்புகிறோம் என்றால் தமிழ்நாடே எழுப்புவதாக பொருள். தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை தந்தை பெரியார் அவர்கள் அது முதல் தன் உயிர் முழக்கமாக கொண்டார். இறுதி காலம் வரைக்கும் பெரியார் அந்த முழக்கத்தை வலியுறுத்தி வந்தார். இந்த முழக்கத்திற்காக போராட முன்வாருங்கள் என்று தமிழர்களை அழைத்தார். அந்த கடற்கரை பொதுக்கூட்டத்திற்கு பிறகும் ராஜாஜி அசைந்து கொடுக்கவில்லை. எனவே போராட்டம் தொடர்ந்தது. பெரியார் கைது செய்யப்பட்டு பெல்லாரி சிறையிலே அடைக்கப்பட்டார். 1939 ஆண்டு உலகப்போர் மூண்டு. அந்த உலகப் போரில் பிரிட்டனும் ஈடுபட்டது. பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, சோவியத் ருஷ்யா ஆகியவை ஒரு பக்கமும், ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி ஆகியவை மறுபக்கமாக நின்று உலகமெங்கும் போர்க்களங்களிலே பொருதி கொண்டன. அப்படி செய்கிற போது இந்தியாவை அதன் அனுமதி இல்லாமல் இந்த போரில் ஈடுபடுத்தியதை காங்கிரஸ் தலைமை காந்தியும் ராஜாஜியும் வல்லபாய் பட்டேலும் ஜவஹர்லால் நேருவும் மற்றவர்களும் கண்டித்தார்கள். அந்த கட்சியிடம் இது பற்றி தெரிவிக்கவில்லை, கலந்து பேசவில்லை என்பது மட்டுமல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மாகாண அரசுகளிடமும் இதை தெரிவிக்கவில்லை, அனுமதி பெறவில்லை என்று காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தது. அந்த எதிர்ப்பின் அடையாளமாக காங்கிரஸ் மாகாண அரசுகள் பதவி விலகின. ராஜாஜி தலைமையிலான சென்னை மாகாண அரசும், அதாவது மதராஸ் அன்றைக்கு பெயர், மதராஸ் மாகாண அரசும் பதவி விலகியது. அத்தோடு இந்த சிக்கல் முடிந்தது. அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்ட பிரித்தானியரான ஆளுநர் இந்த உத்தரவை ரத்து செய்தார். இப்படித்தான் அந்த போராட்டம் முடிந்தது. 47 அதிகார கைமாற்றம் நிகழ்ந்து நாடு சுதந்திரம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. 48 மீண்டும் இதே இந்தி மொழிப்பாடம் என்பதை திணிக்க முற்பட்டார்கள். அதற்கு எதிராக மீண்டும் திராவிடர் கழகமும் திமுக கழகமும் போராடின. பிறகு அது கைவிடப்பட்டது. 50 இந்தியா குடியரசாக அறிவிக்கப்பட்டது. 50 ஜனவரி 26 இந்தியாவில் புதிய அரசமைப்பு சட்டம் செயலுக்கு வந்தது. 48 தொடங்கிய அந்த முயற்சி மீண்டும் 52 புகுத்த முற்பட்டார்கள். 37 ராஜாஜி ஆட்சிக்கு வந்தது போல் இப்ப மீண்டும் 52 புதிய அரசமைப்பின் கீழ் அவர் ஆட்சி பொறுப்புக்கு பல சூழ்ச்சிகளும் செய்து வந்து சேர்ந்தார். அந்த ஆட்சியும் இந்தியை மொழிப்பாடமாக திணித்த போது அதற்கு எதிராகவும் பெரும் போராட்டம் வெடித்த பிறகு அது கைவிடப்பட்டது. இது இரண்டாவது மொழி போராட்டம். இதற்கு பிறகு ஒரு புதிய சூழல் என்னவென்றால், இதற்கு முன்பு வரை இந்தியை படிப்பது கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் இப்போது புதிய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டது. இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதியின் படி 17வது பகுதியில் இடம்பெற்றிருக்கிற 343 முதல் 351 வரைக்குமான 9 உறுப்புகளின் படி இந்தி ஆட்சி மொழி என்று கட்டாயமாக திணிக்கப்பட்டது. அரசமைப்பு சட்டத்தின் 343வது உறுப்பு ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் ஷல் பி தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா என்று அறிவித்தது. முன்பு சொன்னது போல இந்துஸ்தானி கூட அல்ல, இப்போது இந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட். இது குறித்து அரசமைப்பு பேரவையில் கேள்விகள் எழுப்பப்பட்ட போது இஸ்லாமியருக்காகத்தான் நாங்கள் இந்துஸ்தானி என்று அழைத்தோம், இப்போது இஸ்லாமியருக்கு பாகிஸ்தான் கொடுத்தாகிவிட்டது, எதுவானாலும் பாகிஸ்தானிலே போய் கேட்டுக்கொள்ளுங்கள், இங்கே இந்தியின் தேவநாகரி ஸ்கிரிப்ட் என்று இந்துக்கள் சார்பான அந்த எழுத்து வடிவம், அந்த மொழிதான் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று பிடிவாதமாக அறிவித்து விட்டார்கள். ஆனால் 1950 ஜனவரி 26 அன்று அரசமைப்பு சட்டம்
செயல் வடிவம் பெற்றாலும் இந்திய ஆட்சி மொழியை உடனே செயலாக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த மொழி அதற்கு அணியமாக இல்லை. ஆட்சி மொழி ஆவதற்கான தகுதி கூறுகள் இந்திக்கு இல்லை. இந்தியை திணிக்க முற்பட்ட ஆட்சியாளர்களுக்கே இது தெரிந்திருந்தது. அரசமைப்பு சட்டத்தை வரைந்தவர்களுக்கு இது தெரிந்திருந்தது. அதனால்தான் அவர்கள் 65 ஜனவரி 26, அதாவது 15 ஆண்டுகள் கழித்து இந்திய அரியணை ஏறும் என்று நாள் குறித்தார்கள். அப்போதும் கூட இந்தியை மட்டுமே ஒரே ஆட்சி மொழியாக பயன்படுத்த முடியாவிட்டால் தேவையை பொறுத்து ஆங்கிலத்தை உதவிக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று விதி செய்தார்கள். இதற்கு எதிராக ஒரு கருத்து பரப்புரையை திராவிட முன்னேற்ற கழகம், முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் மேற்கொண்டது. இந்தி உடனே அணியமாக இல்லை. ஒரு ஆட்சி மொழியாக உட்காருவதற்குரிய தகுதி அதற்கு இன்னும் வரவில்லை. எனவே அதனை சீவி முடித்து சிங்காரித்து மனையில் ஏற்ற வேண்டும். அதற்கான தயாரிப்புகளை செய்வதற்கு அவகாசம் வேண்டும் என்பதை அரசமைப்பின் சிற்பிகளும் அரசமைப்பு பேரவை உறுப்பினர்களும் நம்பினார்கள், தலைவர்கள் நம்பினார்கள். அதற்காக 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆய்வு செய்து இந்தி மொழி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை தர வேண்டும் என்ற ஏற்பாடும் செய்யப்பட்டது. இந்த பின்னணியில் தான் இந்தி பேசாத மாநிலங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடும் வங்காளமும் இந்தியை ஆட்சி மொழியாக ஏற்க மறுத்தன. மற்ற மாநிலங்கள் அவரவர் தாய்மொழியை வலியுறுத்துவதை காட்டிலும் ஆங்கிலத்தை தொடர்ந்து நீடிக்க வேண்டும், இந்தி மட்டும் ஒரே ஆட்சி மொழி ஆகிவிடக் கூடாது என்று வலியுறுத்தின. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு அரசமைப்பு பேரவை உறுப்பினர், அரசமைப்பு வரைவு குழுவில் மாற்று உறுப்பினராக இடம்பெற்றவர் திரு டி கிருஷ்ணமாச்சாரி. அவர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இந்தி உறுப்பினர்களை பார்த்து சொன்னார், உத்தரப்பிரதேசத்துக்காரர்களே, ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தில் பிரிவினை குரல்கள் ஒலிக்கின்றன. இந்தி மட்டுமே ஒரே ஆட்சி மொழியாக வேண்டும் என்று நீங்கள் வற்புறுத்தினால் உங்களுக்கு ஹிந்தியா கிடைக்கும், இந்தியாவாக அது இருக்காது. எனவே உங்களுக்கு ஆங்கிலம் தொடர்ந்து நீடித்தால்தான் இது இந்தியாவாக இருக்கும் என்று எச்சரித்தார். ஆனால் இந்திக்காரர்கள் உறுதியாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அரசமைப்பு பேரவையின் காங்கிரஸ் உறுப்பினர் குழுவில் இந்திக்கும் ஆங்கிலத்துக்குமான ஒரு போட்டியில் 2க்கும் சரிசமமான வாக்குகள் கிடைத்தன. அவைத்தலைவர் சிறப்பு வாக்கை பயன்படுத்தித்தான் இந்தி ஆட்சி மொழி ஆவதற்கான முடிவை ஏற்கச் செய்தார். அரசமைப்பு பேரவையில் அப்படித்தான் இந்தி ஆட்சி மொழியானது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 65ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்தி ஒரே ஆட்சி மொழி ஆகிவிடும், நம்முடைய மொழிக்கு அது அழிவை தேடித் தரும் என்ற எச்சரிக்கை பரப்புரையை திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொண்டது. இதற்காக மாநாடுகள், கூட்டங்கள், போராட்டங்கள் என்று பலவற்றையும் அது நடத்தியது. அதனால் ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாட்டிலே ஏற்பட்டது. வேறு எந்த மாநிலத்தை காட்டிலும் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் தமிழகம் முன்னுக்கு நின்றதற்கான முதன்மையான காரணம் இதுதான். திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்திய அந்த மொழி விழிப்புணர்வு தான் அதற்கு காரணமாக அமைந்தது. இந்தி ஒரே ஆட்சி மொழியாக கூடாது. அன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தில் பட்டியலிடப்பட்டிருந்த 14 மொழிகளையும் தேசிய மொழிகளாக கருதி ஆட்சி மொழிகளாக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியது. மாநிலங்களவையிலேயே அண்ணா உரையாற்றினார். ஒரே நேரத்தில் எப்படி இத்தனை மொழிகள் ஆட்சி மொழிகளாக முடியும் என்ற கேள்விக்கு பாருங்கள், சுவிட்சர்லாந்தை 3 தேசிய மொழிகள் 3 ஆட்சி மொழிகள் என்று சுவிட்சர்லாந்தை எடுத்து காட்டினார். ஆனால் காங்கிரசார் கேட்பதாக இல்லை. இந்தியைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும், 65 ஜனவரி 26க்கு மேல் தள்ளி போடக்கூடாது என்று உறுதியாக இருந்தார்கள். 50களிலேயே ஜவஹர்லால் நேரு ஆங்கிலத்தை துணை ஆட்சி மொழியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்திய போது அவருடைய அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்த அப்துல் கலாம் ஆசாத்
பண்டிட்ஜி, இந்தி தானே நமக்கு ஆட்சி மொழியாக வேண்டும், நீங்கள் ஏன் ஆங்கிலத்திற்கு சலுகை காட்டுகிறீர்கள் என்று கேட்டபோது பண்டிட் நேரு அவருக்கு பதிலளித்தார், மாளவியாஜி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அபுல் கலாம் ஆசாத்ஜி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இந்தியை மட்டும் வலியுறுத்தினால் மற்ற மொழிகாரர்கள் அவரவர் மொழியை வலியுறுத்துவார்கள். தமிழர்கள் தமிழை கேட்பார்கள், கேரளர்கள் மலையாளத்தை கேட்பார்கள், தெலுங்கு, கன்னடம், ஒரியா என்று எல்லா மொழிகளும் போட்டிக்கு வரும். இதனால் இந்தி தனி ஆட்சி மொழியாவது தடைப்படும். ஆனால் ஆங்கிலத்தை காட்டும் போது ஆங்கிலத்தை கொண்டு நாம் இந்தியை பாதுகாக்க முடியும், மற்ற மொழிகள் போட்டிக்கு வராமல் தடுக்க முடியும் என்று அவர் சூழ்ச்சியான ஒரு யோசனையை சொன்னார். அந்த முறையில்தான் இந்தியோடு ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்ற உறுதிமொழியை அவர் கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஈவேகி சம்பத் ஜவஹர்லால் நேருவுக்கு எதிரில் வைத்து இந்தி திணிப்புக்கு எதிராக பேசினார், தமிழ் தேசியத்தை வலியுறுத்தினார், தமிழ்நாட்டுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்று பேசினார். அப்போது ஜவஹர்லால் நேரு, இந்தி பேசாத மக்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் விரும்பும் வரை இந்தி துணையாட்சி இந்தியோடு ஆங்கிலமும் துணை ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்று உறுதியளித்தார். இதே உறுதிமொழியை ஒரு கடிதமாகவும் அவர் எழுதினார். இந்த பின்னணியில் தான் நேரு உறுதிமொழி என்பது பிறந்தது. அனைத்து தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருந்த திமுக போன்ற கட்சிகள் இப்போது நேரு உறுதிமொழியை உறுதியாக காப்பாற்ற வேண்டும், நேரு உறுதிமொழியை சட்டமாக்க வேண்டும் என்று கோர ஆரம்பித்தார்கள். ஆனால் நேரு உறுதிமொழி உண்மையில் ஒரு மோசடி. ஏனென்றால் தமிழோ மற்ற தேசிய மொழிகளோ ஒரு நாளும் ஆட்சி மொழி ஆக முடியாது என்பதை அது உறுதி செய்தது. இந்திதான் ஒரே ஆட்சி மொழி அல்லது முதன்மை ஆட்சி மொழி, ஆங்கிலம் அதற்கு துணைக்கு வரும். நீங்கள் எல்லோரும் இந்தியை ஒரே ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆங்கிலம் இருக்கும், பிறகு இந்தி மட்டுமே ஒரே ஆட்சி மொழியாகிவிடும். தமிழ், தெலுங்கு மற்ற மொழிகள் எப்போது ஆட்சி மொழிகளாகும்? ஒருபோதும் ஆகாது. இதுதான் நேரு உறுதிமொழியுடைய விளைவு. இது தெரியாமல் நேரு உறுதிமொழி என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தலானார்கள். 65 வந்தது, ஜனவரி பிறந்தது, இந்திய ஆட்சி மொழியாகிற நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் 65 ஜனவரி 26ஆம் நாள் இந்தி மொழி திணிக்கப்பட்டு தமிழுக்கு ஆபத்து வருகிற அந்த நாளை கருப்பு நாளாக அறிவித்தது. வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றுமாறு அண்ணா அழைப்பு விடுத்தார். இலட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன் தன் வீட்டில் கருப்பு கொடி ஏற்றினார். காங்கிரஸ்காரர்கள் அவர் வீட்டின் மீது கல்லெறிந்து வன்முறையில் ஈடுபட்டார்கள். இது ஒரு பக்கம் என்றால், மாணவர்கள் ஜனவரி 25ஆம் நாளே போராடத் தொடங்கிவிட்டார்கள். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போராடிய மாணவர்கள் மீது காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி அந்த துப்பாக்கி சூட்டில் ராஜேந்திரன் என்ற மாணவர் கொல்லப்பட்டார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போலீஸ் துப்பாக்கி குண்டிற்கு இரையான முதல் மாணவன், முதல் தமிழன் ராஜேந்திரன் தான். இப்படிப்பட்ட தியாகங்கள் பல இடத்தில் நடக்க தொடங்கின. இன்னும் சொல்ல போனால் ஓராண்டு முன்பு 1964 கீழப்பழுவூர் சின்னச்சாமி திருச்சிராப்பள்ளி சந்தியில் முதல்வர் பக்தவச்சலத்திடம் நீங்கள் தமிழை காப்பாற்ற வேண்டும், இந்தியை திணிக்க கூடாது என்று கேட்க போய் பக்தவச்சலம் இந்த பைத்தியக்காரனை வெளியே தள்ளுங்கள் என்று சொல்ல அவர் போய் தீக்குளித்து மாண்டார். தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்ற முழக்கத்தோடு மாண்டார். இந்த படத்தில் கூட அப்படி ஒரு காட்சியை இடம்பெற செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஓராண்டு கழித்து தான் 65 ஜனவரி 25 அண்ணாமலை பல்கலைக்கழக போராட்டம், மதுரையிலே போராட்டம், நாடெங்கும் கல்லூரி மாணவர்கள் தெருவில் இறங்கினார்கள். மதுரையில் இலக்குவனார் என்ற பேராசிரியர் மாணவர்களை திரட்டி கொண்டு ஊர்வலம் சென்றார். பல தலைவர்கள், திமுக தலைவர்கள் கைது செய்யப்பட்டு பாதுகாப்பு சட்டத்தில் சிறை வைக்கப்பட்டார்கள். ஆனால் மேலும் மேலும் போராட்டம் தீவிரமடைந்தது. மேலும் பல இடங்களிலே துப்பாக்கி சூடுகள் நடந்தன. இளைஞர்கள் தீக்குளித்தார்கள். மொத்தத்தில் கீழப்பழுவூர் சின்னச்சாமி, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து,
ஐயம்பாளையம் வீரப்பன், சத்தியமங்கலம் முத்து, மயிலாடுதுறை சாரங்கபாணி என்ற 7 இளைஞர்கள் இந்த போராட்டத்தின் போது தீக்குளித்து மாண்டார்கள். இன்னும் சிலர் நஞ்சுண்டு மாண்டார்கள். ஆனால் நூற்றுக்கணக்கானவர்கள் துப்பாக்கி சூட்டிலே உயிர் இழந்தார்கள். இந்த போராட்டத்தினுடைய உச்சகட்டமாகத்தான் பிப்ரவரி 12ஆம் நாள் கொங்கு நாட்டில் பல ஊர்களில், குமாரபாளையம், பவானி போன்ற ஊர்களில், எல்லாவற்றிலும் குறிப்பாக பொள்ளாச்சியில் ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சியான வெகு மக்கள் போராட்டம் நடந்தது. பொள்ளாச்சியினுடைய அஞ்சல் நிலையங்களில் ஒன்றில் மீது இந்தியிலே பலகை வைக்கப்பட்டிருந்தது. அந்த எழுத்தை அழிப்பதற்கு ஒரு பள்ளி மாணவன் மேலே ஏறி போய் தார் ஊசி அழித்தான். அப்போது காவல்துறையினர், நீ கீழே இறங்கி வந்து விடு, நீ எழுத்தை அழித்தால் நாங்கள் சுடுவோம் என்று மிரட்டினார்கள். சுட்டுவிடாதே என்று மக்கள் கதறினார்கள். ஆனால் அவன் இறுதியிலே அந்த எழுத்தை அழித்த போது அவனை சுட்டு கீழே வீழ்த்தினார்கள். இவன் சுட்டு வீழ்த்தப்பட்டதை பார்த்ததும் மக்கள் எழுச்சி கொண்டார்கள். பொள்ளாச்சி நகரத்தில் மக்கள் தெருக்களில் இறங்கினார்கள். காவல்துறை நடமாட்டத்தை தடுப்பதற்காக அவர்கள் தெருக்களிலே பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து போட்டார்கள். நிலைமை கட்டுமீறி போவதாக கருதிய போலீசார், அரசு அதிகாரிகள் அருகிலே முகாமிட்டிருந்த இந்திய இராணுவத்தை அழைத்தார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாற்றில் இந்திய இராணுவம் களத்தில் இறங்கி எந்திர துப்பாக்கியால் சுட்டது என்பது அதுவே முதல் தடவை. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம், உள்துறை அமைச்சராக இருந்த கக்கன், காவல்துறை தலைமை அதிகாரியாக இருந்த அருள் ஆகியோர் முடிவுப்படிதான் இராணுவம் இங்கே வரவழைக்கப்பட்டது. இராணுவம் வந்ததற்கு பிறகு எந்திர துப்பாக்கியால் சுட்டபோது ஒரு 4 வயது குழந்தை, ஒருவர் தூக்கி வைத்திருந்த குழந்தை சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதை பார்த்த ஒரு தமிழ் இராணுவ வீரர் அந்த குழந்தையை மடியிலே போட்டுக்கொண்டு கதறினார். இந்த காட்சி மக்களை துடிதுடிக்க செய்தது. மேலும் மேலும் மக்கள் தெருக்களிலே இறங்கினார்கள். அஞ்சல் அலுவலகங்கள், இந்திய அரசு அலுவலகங்கள் தாக்கப்பட்டன. உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி மகாலிங்கத்தின் வீட்டையும் முற்றுகையிட்டு தாக்கினார்கள். இதையடுத்து இராணுவம் கண்ணை மூடிக்கொண்டு பார்த்தவுடனே சுடத் தொடங்கியது. சாலையில் சென்ற யாரை வேண்டுமானாலும் சுட்டு தள்ளியது. இந்த விதத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். மிகவும் பிற்காலத்தில் தெரிந்த கணக்கு என்னவென்றால், மொத்தம் 250 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்களது உடலை உறவினர்களிடம் கொடுக்கவில்லை. உடலை உறவினர்கள் எடுத்துச் செல்லவும் அனுமதிக்கவில்லை. இந்த பிணங்களை எல்லாம் இடுகாட்டிலே கொண்டு போய் எரித்தார்கள். பிறகு இராணுவ நிலையத்திலே கொண்டு போய் எரித்தார்கள். இந்த சம்பவங்களுக்கு ஆதரவான கோப்புகளை எல்லாம் தீயிட்டு கொளுத்தினார்கள். அந்த நேரத்தில் சட்டமன்றத்திலே இது குறித்து குஞ்சன் நாடார் என்ற சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டார். யார் உத்தரவுப்படி இது நடந்தது? இராணுவமே முடிவு செய்ததா, இந்த அரசு ஆணையிட்டு சுட சொன்னதா? அப்போது முதல்வராக இருந்த எம் பக்தவச்சலம் சொன்னார், இந்த உத்தரவை யார் போட்டார்கள் என்று நான் சொல்ல முடியாது, நான் வருந்துகிறேன், அவ்வளவுதான் என்று சொன்னார். ஆகவே இந்திய இராணுவத்தினுடைய இந்த காட்டுத்தனமான அடக்குமுறைக்கு மாநில அரசோ மத்திய அரசோ இராணுவ தலைமையோ யாரும் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. இதற்கு பிறகும் கிட்டத்தட்ட 1 மாத காலம் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. இறுதியில் மார்ச் 15, 16 வாக்கில் தான் இந்த போராட்டம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. போராட்டத்தினுடைய கோரிக்கை ஆங்கிலத்தை விடுத்து, ஆங்கிலத்தை துணைக்கு வைத்துக் கொண்டு இந்தியை ஒரே ஆட்சி மொழி ஆக்குகிற அரசமைப்பு சட்ட பிரிவை திருத்த வேண்டும் என்பதுதான். அது அன்றைக்கும் திருத்தப்படவில்லை, இன்றைக்கும் திருத்தப்படவில்லை. அன்றைக்கு இருந்த தலைமை அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி நேரு உறுதிமொழியை உறுதியாக காப்பாற்றுவோம் என்று மீண்டும் ஒரு உறுதிமொழி கொடுத்தார், அவ்வளவுதான். மற்றபடி இன்று வரை அந்த சிக்கல் நீடிக்கிறது. இந்த திரைப்படம் மொழி போராட்ட காலத்தில் நடந்த சில நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்துகிறது. தணிக்கை மற்ற காரணங்களால் கூட இருக்கலாம், முழுமையாக நினைவுபடுத்தவில்லை, அரைகுறையாக நினைவுபடுத்துகிறது. பொள்ளாச்சி நிகழ்ச்சி நடந்த விதம் வேறு, இந்த படத்தில் காட்டப்படுகிற விதம் வேறு. ஆனால் அவர்கள் இது கற்பனை புனைவு என்று அதற்கு விளக்கம் சொல்லலாம். அறிவுத்தளத்தில் இந்த போராட்டத்தினுடைய குறிக்கோள் என்ன?
இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை என்னாயிற்று என்பது பற்றிய ஒரு தெளிவு இந்த படம் எடுத்தவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த போராட்டத்தை தூண்டி வழிநடத்தியவர்களுக்கும் இல்லை. அதனால்தான் தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று தெருக்களிலே முழக்கம் எழுப்பிவிட்டு இறுதியாக போராட்டத்தினுடைய நோக்கத்தை ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக்குவது என்று போய் முடித்து விட்டார்கள். மீண்டும் ஒரு மொழி போராட்டம் தேவை என்பதைத்தான் இந்த போராட்டத்தினுடைய படிப்பினைகள் காட்டுகின்றன. இந்த மொழி போராட்டம் என்பது முழுக்க முழுக்க தமிழுக்கான போராட்டமாக இருக்க முடியுமே தவிர ஒரு அயல்மொழிக்கு பதில் இன்னொரு அயல்மொழியை ஏற்றுக்கொள்வதற்கான போராட்டமாக இருக்க முடியாது. ஒரு மொழியை கற்பது அதனால் கிடைக்கிற நன்மை என்பது வேறு. ஆனால் ஒரு மொழி நம்மை ஆளட்டும் என்று விட்டுவிடுவது வேறு. தமிழர் ஆள வேண்டும் என்றால் தமிழ் மொழி ஆள வேண்டும். இந்த தெளிவு நம்முடைய மாணவர்கள் இளைஞர்களிடம் ஏற்பட செய்வதற்கான ஒரு விவாதத்தை தூண்டுவதற்கு இந்த படம் பயன்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். மொழிப்போர் ஈகியரை தமிழ் மக்கள் மதிக்கிறார்கள், அவர்களை வணங்குகிறார்கள், அவர்களை தங்கள் வீட்டு பிள்ளைகளாக பாசத்தோடு எண்ணி பார்க்கிறார்கள் என்பதை இந்த படத்திற்கான எதிர்வினைகள் காட்டுகின்றன. அவர்களது ஈகம் வீண் போய்விடவில்லை. 67ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு வழிவகுத்தது இந்த மொழிக்கான மாணவர் போராட்டம்தான். இந்த மாநிலத்தினுடைய அமைச்சரவையில் ஒரே ஒரு அமைச்சர் பூவராகவனை தவிர முதலமைச்சர் பக்தவச்சலம் உட்பட அனைத்து அமைச்சர்களும் அந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதைவிட நல்ல செய்தி என்னவென்றால், அனைத்து இந்திய காங்கிரஸ் தலைவராகிய காமராஜர் அவருடைய சொந்த தொகுதியான விருதுநகரில் ஒரு மாணவர் தலைவராலேயே தோற்கடிக்கப்பட்டார். காங்கிரஸ் தலைமைக்கும் இந்திய அரசுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக அமைய வேண்டும். 67இல் வீழ்ந்த காங்கிரஸ் அதற்கு பிறகு எழுந்திருக்கவே முடியாமல் வீழ்ந்து கிடக்கிறது. இதனுடைய படிப்பினைகளை அவர்கள் கற்றுக்கொண்டார்களா என்று தெரியவில்லை. ஏனென்றால் இன்று வரையிலும் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்தி திணிப்புக்கான அதே சட்ட பிரிவுகள் பாதுகாப்பாக எந்த திருத்தமும் இல்லாமல் நீடிக்கின்றன. இப்போது இருக்கிற ஆட்சியாளர்கள் இன்னும் அதிக வெறித்தனத்தோடு இந்தியை திணிக்க முற்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த மொழி போராட்ட செய்தி ஒரு எச்சரிக்கையாக அமைய வேண்டும். இந்தியாவில் அனைத்து தேசிய மொழிகளும் ஆட்சி மொழிகளாக வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும். தமிழ் ஆட்சி மொழி ஆவது மட்டுமல்ல, துறைதோறும் தமிழே ஆள வேண்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று உயிர் நீத்த ஈகியரின் அந்த கனவு நனவாக வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.